விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎன் உரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கேட்டுட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு சிஎன் உரத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வீடியோ வந்திருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஒரு நல்ல மைக்கு நம்மளால் வாங்க முடியலை. ஸோ எந்த அளவுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெவன்யூ வரும். அதை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மைக் வாங்கி ஒரு குவாலிட்டியான ஆடியோவில் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நானும் ஃபர்தராக மாடிஃபிகேஷன்லாம் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ சிஎனில் என்ன இருக்குது, அதாவது பெரும்பாலும் மக்கத்தில் இருக்கக்கூடிய கருத்து என்ன தெரியுமா, சிஎன்னா நைட்ரஜன் தானே அது. அப்போ வந்து யூரியாவிலும் நைட்ரஜன் தான் இருக்குது, அதுக்கு யூரியாவே போட்டு போயிடலாம், அதுக்கு சிஎன்னை போய் போடணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. ஸோ அந்த கருத்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களை முற்றிலுமாக மாற்றிடும். ஓகேங்களா? இப்போ சிஎன் அப்படிங்கிறது சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் எவ்வளோ இருக்குன்னா 15.5% கால்சியம் இருக்கும். நைட்ரஜன் அதாவது யூரியான்னு சொல்கிறீங்களா, அது வந்து 18.5% நைட்ரஜன் இருக்கும். ஓகேங்களா? இதை ஏன் எல்லா பயிர்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அப்படி இதுக்குள்ளே என்ன இருக்குது, இதில் இருக்கக்கூடிய சத்துக்களால் செடிகளுக்கு என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஓகேங்களா? முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் உருவாகிறதுக்கும் அந்த வெயிட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் இது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. முக்கியமாக சிஎன் வந்து காய்கறி செடிகளுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? பிஞ்சு கொட்டாது இது மாதிரியான பிரச்சனைகள் இதெல்லாம் நம்ம உள்ளே போவோம். ஆரம்பத்தில் யாராக பேசக்கூடாது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கால்சியம் நைட்ரஜன் ரெண்டும் என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்துட்டு போயிடும். ஸோ நைட்ரஜன் அப்படின்னா எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், எல்லா விவசாயிகளுக்குமே. ஆல்ரெடி சொன்ன மாரி என்னென்னா எனபிளிங் த பிளான்ட் போட்டோசிந்தசிஸ், அது பார்த்திங்கன்னா ஒளிச்சேர்க்கை நடைபெறுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அந்த ரூட் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு பங்கு வகிக்குது. ஒளிச்சேர்க்கை, செல் டிவிஷன்ஸ், செடி வந்து பார்த்திங்கன்னா பச்சை நிறமாக மாறுறதுக்கு, மஞ்சளாக இருக்கிற செடி பச்சை நிறமாக மாறுறதுக்கு, வளர்ச்சிக்கு, இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட்ரஜனுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள். இப்போ அப்படியே கால்சியம்க்கு வருவோம். கால்சியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். அதாவது நைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைமரி நியூட்ரியன். ஓகேங்களா? கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்டரி நியூட்ரியனாக வரக்கூடிய ரேஞ்சில் இருக்கிறது. ஓகே, அது வந்து செகண்டரி நியூட்ரியனில் முக்கியமான நியூட்ரியன் வந்து கால்சியம். ஓகேங்களா? இப்போ இந்த கால்சியம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால என்ன வரும் அப்படின்னா, செடிகளில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா 100% க்யூர் ஆக்கி விட்ரும். அண்ட் ஓரங்களில் எரிஞ்ச மாதிரியோ மஞ்சள் கலர்லையோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் பற்றாக்குறையோட அறிகுறியாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த அசிடிக் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது பார்த்திங்கன்னா உப்பு காரம் மண்ணெலாம் இருக்குது இல்லையா, ஸோ அதுமாரி மண்ணில் நீங்கள் வந்து சிஎன் விடும் போது அது எல்லாமே டைல்யூட் பண்ணி நீங்கள் போடக்கூடிய நியூட்ரியன், அதாவது பார்த்திங்கன்னா சத்துக்கள் போடுறீங்களா, நீங்கள் சிஎனாக இருந்தாலும் சரி 1345 இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா டைல்யூட் பண்ணி அதை வந்து செடிகளுக்கு எடுத்து கொடுக்குற வேலையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் பண்ணக்கூடிய ஒரு வேலை. அதாவது செல் ஃபார்மேஷன், செல் டிவிஷன்ஸ்லாம் இருக்கே, அது அந்த செல் உருவாகி அதோட கம்ப்ளீஷனை வந்து பார்த்திங்கன்னா வேகப்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஆரம்ப வேர் வளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் ஸ்ட்ரென்த்துக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா நைட்ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜனாக கன்வெர்ட் பண்ணி அந்த நியூட்ரியன் இன்டேக்கை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் பண்ணக்கூடிய ஒரு வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் பார்க்குது. செல் டிவிஷன் நைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இப்போ நம்ம யூரியா உரம் போடுறோம் அப்படின்னா, யூரியா உரங்கள் அதிகமாக போட்டோம் அப்படின்னா பாதி உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆவியாக போயிடும், மீதி இருக்கக்கூடிய உரங்கள் தான் செடிகளுக்கு எடுத்துக்கிற ஒரு நிலைமையில் இருக்கும். இப்போ அதுவே கால்சியம் கலந்த நைட்ரஜன் உரங்களை போடுறப்ப அந்த நைட்ரஜனையும் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் இருக்குது. எந்த அளவுக்கு தேவையோ அதை வந்து ஒரு சீரான அளவில் செடிகளுக்கு அந்த நியூட்ரியன் அப்டேக் பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் உரம் பார்த்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மணிகள் கலர் வர்றது, அதாவது பார்த்திங்கன்னா கால்சியம் பயன்படுத்தும் போது கலரோட வேலைகள் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது மக்காசோளமாக இருக்கட்டும், வெங்காயமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதை பயன்படுத்தும் போது. அதை தான் சொல்கிறாங்க. கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. நீங்கள் எந்த கிராப் எடுத்துக்கிட்டாலுமே கால்சியம் அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வந்து காய்கள் உருவாகவோ, பூ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உருவாகிறதுக்கோ, அது காம்புகள் நீளமாக வர்றதுக்கு, காய் பெருசாக வர்றதுக்கு, இதுமாரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சிஎன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பயிர். அண்ட் இது எவ்வளோ டோசேஜ் போடணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள்ட்ட ஒரு சந்தேகமாக இருக்குது. ஸோ டோசேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரிப்பு அப்படின்னு சொல்லி போகிறப்ப எல்லா விவசாயிகளுமே பண்ணக்கூடிய விஷயம் அதுதான். என்னென்னா
ரெக்கமெண்டேஷன் என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழிக்கு 1 கிலோவாவது மினிமம் போடணும் அப்படிங்கிறத ரெக்கமெண்டேஷன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ வரைக்கும் போடலாம். ஓகே, அப்படிங்கிறப்போ ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பக்காவான ரெக்கமெண்டேஷன். அண்டு ட்ரிப்பில் சொல்கிறவங்க அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து ப்ராக்டிக்கலாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஓகேங்களா, மற்றவங்க என்ன சொல்கிறாங்க ஏது அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒரு சிலர் சொல்கிறாங்க ஒரு ஏக்கருக்கே 4 கிலோ 5 கிலோ வந்து பார்த்திங்கன்னா சிஎன் விட்டாலே போதுமானது, சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. நான் விட்டு எனக்கு அந்தளவுக்கு பெரிய ரிசல்ட்ஸ் அது எதுவும் கொடுக்கல. ஸோ சிஎனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது 12 to 15 கிலோவாவது நம்ம விட்டோம் அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டு அப்பா ஒரு மாதத்துக்கு ஒருத்தர் விட்டாச்சுரா ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்னென்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு 10-15 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிஎன்னை விட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஈல்டும் அதிகமாக வரும், இது கலரும் நல்லா வரும், குவாலிட்டியும் நல்லா இருக்கும். ஓகேங்களா, இதுதான் முக்கியமான கான்செப்ட். இப்போ நீங்கள் ஃப்ளோரல் ஸ்ப்ரேவில் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து எவ்ரி 10 to 15 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணி தான் ஆகணும். 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 கிராம் அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா, 5 to 10 கிராம் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. 10 கிராம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டோஸ் ஆகுது ஒரு சில பகுதிகளில், அது வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்க முடியலை. அப்படிங்கிறதுனால என்ன சொல்கிறாங்கன்னா மேக்ஸிமம் 5 to 7 கிராம் வரைக்கும் 1 லிட்டர் தண்ணிக்கு போதும். அப்படி பார்க்குறப்ப இப்போ நம்ம வந்து 70 கிராம் to 50 to 70 கிராம் ஒரு டேங்க்குக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா 50 கிராம் போதுமானதாக பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம் போதுமானது அப்படிம்பாங்க. விவசாயிகள் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ வாங்கிட்டு போய் 10 டேங்கு கலந்தடிக்கிற விவசாயிகள்லாம் இருக்காங்க 5 லிட்டர் தண்ணிக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ உங்கள் ஏரியாவில் எப்படி மிக்ஸ் பண்ணி அடிக்கிறாங்க இது மாதிரி இருக்குது. அது முக்கியமான விஷயம். நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய பிராண்டை டிபெண்ட் பண்ணியும் இருக்குது. நீங்கள் எவ்வளோ போடணுங்கிறது 4 கிராம் போடணுமா, 5 கிராம் போடணுமா, 8 கிராமா, 10 கிராமாங்கிறது நீங்கள் என்ன பிராண்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிராண்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கே தவிர, இப்போ நான் வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஒரு 10 கிராம் அப்படிங்கிறேன். அதுக்கு நீங்கள் 10 கிராம் வந்து ஹை குவாலிட்டியில் வந்து இப்போ 1200 1300 விற்கிற உரமும் 2000 2300 விற்கக்கூடிய உரங்களும் ஒரே குவாலிட்டியில் இருக்குமா அப்படின்னா இருக்காது. அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாரி அதோட டோசேஜஸ் எல்லாம் மாறும். பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் டோசேஜஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. இல்லை நீங்கள் வாங்கக்கூடிய உரக்கடைகளையோ இல்லை ஆன்லைனில் வாங்கினா ஆன்லைன்லேயே கீழே போட்டிருப்பாங்க. அது எவ்வளோ போடணும் அப்படிங்கிறத கிளியராக அவங்க கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாரி ஃபாலோ பண்ணி வாங்கிக்கிங்க. ஓகேங்களா, முக்கியமாக இப்போ பூச்செடிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா பூ வரப்போகிற ஸ்டேஜுகளுக்கு முன்னாடி கொடுக்கலாம். ஓகேங்களா, அப்போ மற்ற பயிர்களுக்கும் அதேமாதிரி பூ வரதுக்கு முன்னாடி கொடுக்கலாம். அப்போ கொடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா நைட்ரஜனும் கால்சியம் செடிகளுக்கு கிடைக்கிறதுனால வரக்கூடிய காய்களாக இருக்கட்டும் பூக்களாக இருக்கட்டும் நல்ல கலராகவும் நல்ல நீளமாகவும் வெயிட் அதிகமாகவும் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகேங்களா, அதனால தான் சொல்லுவாங்க சிஎன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மக்காசோளமாக இருந்தால் ஒரு 40-45 நாளில் கொடுங்க அப்படிம்போம். ஓகேங்களா, 30 to 40 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா சிஎனை கொடுக்க சொல்லுவோம். எதற்காக அப்படின்னா அந்த பூ வெளியே வரப்போகுது இல்லையா, அந்த வரப்போகிற பூவை நல்லா ஆரோக்கியமாக நல்ல கலராக வெளியே வர வச்சோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை கொடுக்க சொல்லுவோம். 30 to 40 நாட்களில் கொடுக்கும்போது ஈல்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா இருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து இப்போ உரம் கை உரமாக வச்சோம்னா 20க்கு 20 10க்கு 26 இதுமாரி உரங்கள் வைப்போம். அதற்கு பதிலாக நம்ம சிஎன் வைக்கும் போது இதுவும் ரிசல்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பயன்படுத்தி பார்த்துருக்க நிறைய விவசாயிகள் வந்து இந்த வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது இன்றைக்கி விவசாயிகள்கிட்ட பெருமளவு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.